அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, ரொம்ப நேரமாயிருச்சுங்க. அதிகமான நேரத்தை எடுத்துக்கல. விவசாய பெருமக்கள் இந்த நிகழ்ச்சி முடிச்சோடனே விவசாய பெருமக்களை பார்த்துட்டு தான் நான் போறேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க, உங்களை பார்த்துட்டு தான் நான் போறேன். இந்த ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வுங்க ஐயா. அன்ஸ்கூல் பெரும்பாலும் இன்னும் அதிகம் அறிமுகம் இல்லாத ஒரு ஏரியா. இங்க இருக்கிறவங்க எல்லாமே நம்ம நாட்டை வலிமையான ஒரு இந்தியாவை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறவங்க எல்லாம் இங்க அமர்ந்திருக்கிறாங்க. எல்லாரும் மேடைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு விருதுகளும் கௌரவம் கிடைச்சு அவங்க எல்லாம் இங்க இருக்கிறாங்க. அதனால இந்த நிகழ்வுக்கு கட்டாயம் வர வேண்டும். குறிப்பாக த மசில் மூவ்மெண்ட் அன்ஸ்கூல் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் அதனுடைய மேனேஜிங் டைரக்டர் ஆக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் குரு சித்தார்த் அவர்களே, பினான்ஸ் டைரக்டர் மசில் மூவ்மெண்ட் அன்ஸ்கூல் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் சகோதரி சிவ போஜிதா அவர்களே, டைரக்டர் அண்ட் ட்ரஸ்டி அகாடமிக் அண்ட் ப்ராஜெக்ட் சகோதரர் ராமகிருஷ்ணன் அவர்களே, மென்டர் அண்ட் டைரக்டர் ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளானிங் ரமேஷ் ராமகிருஷ்ணன் அவர்களே, சிஎஃப்ஓ சென்ஸ் இமேஜிங் டெக்னாலஜி துபாய் அதன் சார்பாக இங்க வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் சிபி சக்கரவர்த்தி அவர்களே, இந்த அற்புதமான நிகழ்வுல மேடைக்கு வந்து விருதுகள் எல்லாம் வாங்கி இருக்கக்கூடிய எல்லா அருமை சகோதர சகோதரிகளே, என்னோடு நான் சார்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இங்கு வந்திருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ஏபி முருகானந்தம் அவர்களே, மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் மாரிமுத்து அவர்களே, அருமை சகோதரர் பாலாஜி உத்தமராமசாமி அண்ணன் அவர்கள், மாநில செயற்குழு உறுப்பினர் அவர்களே, மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் சத்தியமூர்த்தி அவர்களே, துணைத் தலைவர் பரமசிவமன்னன் அவர்களே, மாவட்ட செயலாளர் மணிகண்டன் அவர்களே, சூலூர் தெற்கு ஒன்றியத்தினுடைய தலைவர் அண்ணன் சரவணன் அவர்களே, இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களே, மொத்தமா 10 நிமிஷம் தாங்க ஐயா. 10 நிமிஷம் பேசணும். ஆனா முக்கியமான ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட பேசணும். 2028 ஒலிம்பிக்ஸ் எந்த ஊர்ல நடக்குதுங்க ஐயா? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்கி அப்படியே சொல்லுங்க. 2028 ஒலிம்பிக்ஸ் எங்க நடக்குதுங்க? லாஸ் ஏஞ்சலஸ் அமெரிக்கால நடக்குது. 2032 ஒலிம்பிக்ஸ் எங்க நடக்குதுங்க? பிரிஸ்பேன் ஆஸ்திரேலியாவில் நடக்குது. ஒலிம்பிக் போட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்டினென்ட்டுக்கு ஒரு சான்ஸ். அமெரிக்காஸ் 2028, ஆஸ்திரேலியா 2032, 2036 அது ஏசியன் கான்டினென்ட்டுக்கான சான்ஸ். ஏசியாவில் இருக்கிற ஒரு நாடு நடக்கும். இப்ப 2 நாடு போட்டியில் இருக்கு. ஒன்னு இந்தியா, இன்னொன்னு கட்டார். நம்ம 2 நாடும் இன்னைக்கு போட்டி போடுறோம். நம்முடைய பிரைம் மினிஸ்டர் ஓபனா சொல்லிட்டாரு, 2036ல நாங்க ஒலிம்பிக்ஸ் நடத்தணும், நாங்க ஆசையா இருக்கோம். அதே போல கட்டார் நாட்டினுடைய அதிபர் எமீர் அவங்களும் சொன்னாங்க, நாங்களும் ஒலிம்பிக்ஸ் நடத்தணும். இப்பதான் வேர்ல்ட் கப் ஃபுட்பால்லாம் நடத்திருக்கோம், நாங்களும் நடத்துவோம். இன்னும் 6 மாதத்துல இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி முடிவு பண்ண போறாங்க, இந்தியா நடத்தணுமா கட்டார் நடத்தணுமா. நாம பிரதமர் மோடி ஐயா சொல்லியிருக்காங்க 2036 ஒலிம்பிக். ஆனா இந்த வீடியோ கேமரா இருக்கவங்கள கேமரா வச்சுட்டு சைடில் உட்காந்துக்கன்னு மக்களை மறைக்கூடாது. அவங்கள பாவம் கழுத்தை தூக்கி பாக்குறாங்க, கழுத்து வலி வந்துடும். எல்லாம் சைடில் உட்காருங்க, எல்லாம் சேர்ல உட்காருங்க ஐயா. இந்த கேமரா செட் பண்ணிட்டு சேர்ல உட்காருங்க. ஃப்ரீயா விட்டுருங்க. நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் 2036 ஒலிம்பிக்ஸ் இந்தியாவில் நடத்துறதுக்கு நாம கணக்கு போட்டிருக்கிற செலவு 1 lakh crore, 1 லட்சம் கோடி ரூபாய் நாம செலவு செய்ய போறோம். 1 lakh crore. தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் 4 லட்சம் கோடி. பார்த்து, இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் 4 லட்சம் கோடி. இந்தியாவுடைய பட்ஜெட் 51 லட்சம் கோடி. 1 லட்சம் கோடி ரூபாய் நம்ம ஒலிம்பிக்கு செலவு பண்ணணும். அப்பதான் ஒலிம்பிக் போட்டியை நடத்த முடியும். அப்ப அன்பு சகோதர சகோதரிகள், இங்க இருக்கிறவங்களுக்கு இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு புரியும். 2036 ஒலிம்பிக் கேம்ஸ் அது அகமதாபாத்தோ சென்னையோ டெல்லியோ யாரோ நடத்திட்டு, ஆனா இந்தியா நடத்துறோம். 1 lakh crore, 1 லட்சம் கோடி செலவு பண்ணும். அவ்வளவு விஷயங்கள் கட்டணும். ஒலிம்பிக் ஸ்விம்மிங் பூல்ஸ், ஷூட்டிங் ரேஞ்ச், இத்தனை டிசிப்ளின் கட்டணும். நம்ம 2036 ஒலிம்பிக் நடத்திட்டு 4 மெடல் வாங்கினா மக்கள் சிரிப்பாங்களா சிரிக்க மாட்டாங்க? சிரிப்பாங்க. 1 லட்சம் கோடி செலவு பண்ணி இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டி நடத்தி 4 மெடல் வாங்கினா எல்லாரும் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. சைனா பீஜிங்ல ஒலிம்பிக்ஸ் நடத்தின பொழுது 2008ல 100 மெடல் வாங்கினாங்க.
இன்னைக்கு 2036ல நாம 200 மெடல் வாங்கணும்னா இந்த அன்ஸ்கூல் மூவ்மெண்ட் செய்யறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வாட் தே ஆர் டூயிங். ஐயா இன்னைக்கு நம்ம சிம்பிளா சொல்லிட்டு போயிடுறோம், ஜிம் ட்ரைனர், சும்மா சொல்லிட்டு போயிடறோம், அவர் ஜிம் ட்ரைனருங்க. ஐயா நான் ஆக்ஸ்போர்ட்ல எனக்கு இடுப்பு பிடிச்சிக்கிச்சு கிரிக்கெட் மேட்ச் விளையாண்டு. ஒருத்தர் கேட்டேன், சார் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தீங்கன்னா பிசியோட்ட போகணும். சார் பிசியோ அப்பாயின்மெண்ட் எல்லாம் 15 நாள் வெயிட் பண்ணணும். ஏங்க எங்க ஊர்ல பிசியோ எல்லாம் சும்மா போய் பார்ப்போம், என்னங்க 15 நாள் வெயிட் பண்ணணும்? சார் பிசியோ அப்பாயின்மெண்ட்டே கிடைக்காது சார், 2 வீக்ஸ் ஆகும் சார். நான் 2 வாரம் கழிச்சு தான் பிசியோ அப்பாயின்மெண்ட்டே கொடுக்குறாரு. சார் ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு 100 பவுண்டு சார், 12,000 ரூபாய். 100 பவுண்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது 100 பவுண்டு. என்ன 100 பவுண்டா? ஐயோ, ஏதாவது யூடியூப்பை பார்த்து நாமளே கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இல்ல சார் இது பிசியோ கை வச்சா தான் சரியாகும். 100 பவுண்டு 12,000 ரூபாய். அதுதான் சார் வெளிநாட்டுல நம்ம உடம்பு மேல ஒருத்தர் கை வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அந்த நாட்டு. ஜிம் ட்ரெயினர்ஸ், பிசியோஸ், பர்சனல் ட்ரெயினர்ஸ், கோச்சஸ் எல்லாம் நான் இன்னைக்கு எழுதி கொடுக்கிறேன். 2030க்கு அப்புறம் இந்த ஃபீல்டுல யார் இருக்கீங்களோ நீங்களாம் கடவுள் மாதிரி. ஆனா இந்தியா இஸ் பிகமிங் a ஸ்போர்ட்டிங் நேஷன். இத்தனை நாளா மரியாதை இல்லை. என்ன சார் ஏதோ ஜிம்ல 2 வெயிட்டை தூக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க, ஏதோ பாடி பில்டிங் 2 தூக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க. 2036ல ஒலிம்பிக்ல 200 மெடல் வாங்கணும்னா இன்னைக்கு நாம யாருக்கெல்லாம் இங்க விருது கொடுத்தோமோ இந்த மாதிரி சார் இன்னும் 10,000 பேர் வேணும். அதனாலதான் இந்த நிகழ்ச்சிக்கு நாம எல்லாம் வந்திருக்கோம், இவங்களை ஊக்கப்படுத்துறக்காக. அன்ஸ்கூல் மூவ்மெண்ட் ஊக்கப்படுத்தி இவங்க இன்னும் லட்சக்கணக்கான ட்ரெயினர்ஸை ட்ரெயின் பண்ணி அவங்க கோடிக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணி சார் ஒரு ஒலிம்பிக் சாம்பியன் கிடைக்கணும்னா நீங்க இந்தியாவில இருந்து தயார் பண்ணி அனுப்பணும். இந்தியா சார்பா நம்ம ஸ்விம்மிங் ஃபைனலுக்கு லைஃப்லயே போனதில்லை. ஸ்விம்மிங் ஃபைனலுக்கு 8 பேர் தான் போக முடியும். இது வரைக்கும் லைஃப்ல நம்ம ஸ்விம்மிங் ஃபைனலை எட்டியே பார்த்ததில்லை. நம்ம பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்விம்மிங்ல 23rd ரேங்க். அது இந்த ஒலிம்பிக்ஸ்ல நம்ம ஸ்விம்மிங் பூல்ல உடைக்கணும். யோசிச்சு பாருங்க, 100 மீட்டர் ரேஸ் மென்ஸ் ஓடினதே கிடையாது, ரெடி பண்ணணும். அப்பனா ஃபர்ஸ்ட் நீங்க 100 மீட்டர் ஜெயிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஜெயிக்கணும், செமிஃபைனல் ஜெயிக்கணும், 100 மீட்டர் 8 பேர்த்துல ஒருத்தரா நிக்கணும், அதுக்கப்புறம் தான் கோல்டே வாங்க முடியும். அதனாலதான் சொல்றாங்க ஐயா, ஒலிம்பிக் லெவல்ல ஒரு அத்லீட் ரெடியா போகணும்னா 20,000 பேர் ஸ்டேட் லெவல்ல பார்ட்டிசிபேட் பண்ணாதான் ஒரு ஒலிம்பிக் லெவல் அத்லீட் நம்ம கிடைப்பாங்க. நான் சாதாரணமா 200 மெடல்னு சொல்லிட்டேங்க ஐயா. அப்ப 200 இன்டூ 20,000 அப்ப எவ்வளவுங்க ஐயா? 40 லட்சம் பேர் பங்கேற்றா தான் 200 மெடலிஸ்ட் கிடைப்பாங்க. 40 லட்சம் பேர் ஸ்கூல்ல, காலேஜ்ல, ஸ்டேட் லெவல்ல, கேலோ இந்தியா கேம், டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்போர்ட் டாப்ஸ், இதுல 40 லட்சம் பேர் பங்கேற்று அதுல 200 பேரை பொறுக்கி அவங்க தான் கோல்டு மெடலுக்கு தயாராகி வருவாங்க. அதனாலதான் அன்பு சொந்தங்களே, இது மிக மிக முக்கியம். சரி, ஒலிம்பிக் போட்டி நாம எதுக்கு சார் நடத்தணும்? ஒரு வளர்ந்த நாடுக்கு ஒலிம்பிக் போட்டி தேவையா? உனக்கு குரு சார் அந்த 1 லட்சம் கோடி அப்படியே கொடுத்துட்டீங்கன்னா சைட்ல அப்படியே 2 பஸ் கிஸ் கட்டி 2 ரோடு கீடு போட்டு 2 போட்டு கேட்டு கட்டி நாட்டு வளர்ச்சிக்கு பயன்படும். சார் ஒலிம்பிக் ஏன் நம்ம நடத்துறோம்னா பிராண்ட் பில்டிங். பிராண்ட் பில்டிங். எங்க நாட்டுல ஒலிம்பிக் போட்டியை நடத்துற அளவுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம்னா நாங்க 3rd வேர்ல்டு கண்ட்ரியில நாங்க 1st வேர்ல்டு கண்ட்ரி மெசேஜ் கொடுக்கிறோம். we are giving message. அதனாலதான் சைனா 2008ல பீஜிங்ல ஒலிம்பிக் கேம்ஸ் நடத்தணும். எப்படிங்க நடத்தணும்? ஒரு புது ஊரையே கட்டிட்டான். அந்த பேர்ட்ஸ் நெஸ்ட் ஒரு ஸ்டேடியம் கட்டியிருக்கான் சார். ஒரு புது ஊரையே உருவாக்கி ஒலிம்பிக் கேம். அது வரைக்கும் சைனானா கம்யூனிஸ்ட் கட்சி, வளராத நாடு. ஒலிம்பிக் போட்டி நடத்ததுக்கு அப்புறம் சைனா வளர்ந்த நாடுட்டாங்க. 2036 நம்ம ஒலிம்பிக் போட்டி நடத்தி ஆகணும் சார். நம்ம அடுத்த லெவலுக்கு போகும். ஆனா ஒலிம்பிக் போட்டி நடத்திட்டு 4 மெடல் வாங்கினா நல்லா இருக்காது. 200 மெடல் வாங்கணும். 200 மெடல் ஒரு அத்லீட் வாங்கணும்னா அந்த அத்லீட்டுக்கு கோச் வேணும், பர்சனல் ட்ரெயினர் வேணும், பெர்ஃபார்மன்ஸ் ட்ரெயினர் வேணும், மென்டல் கோச் வேணும். இன்னைக்கு ஒருத்தர் மத்தியானம் சென்னையில பேசிட்டு இருந்தோம். நம்ம குகேஷ் வேர்ல்டு சாம்பியன் செஸ்ல. குகேஷ் ஒருத்தனால ஜெயிக்க முடியுமா சார்? குகேஷுக்கு செகண்ட்ஸ் 6 பேர் இருக்காங்க. குகேஷ் செஸ்ல ஜெயிக்கணும்னா
முகேஷ் லெவல்ல இருக்கக்கூடிய கிராண்ட் மாஸ்டர்ஸ் 6 பேரு கூட இருக்காங்க. அவங்க பேர் செகண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. அவருக்கு ஒரு கோச், அவருக்கு ஒரு மென்டல் கோச், 10 பேர் 15 பேர் ஒரு அத்லீட் கூட டிராவல் பண்றாங்க. அதெல்லாம் இந்தியாவில் இப்பதான் முதலா நாம அதை செய்யறோம். முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு அத்லீட் தனியா போவார் இந்தியால இருந்து, அவர் எந்த சப்போர்ட்டுமே இருக்காது சார். இன்னைக்கு நாம கேலோ இந்தியா கேம்ல, கேலோ இந்தியான்னு நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் சார். அதாவது இந்த காலேஜ்ல இருந்து நல்ல குழந்தைங்களை எல்லாம் பொறுக்கி எடுத்து அவங்கள கேலோ இந்தியா கேம்ல ரெடி பண்ணி மேல அனுப்புறோம். கேலோ இந்தியா கேம்ல ஐடென்டிஃபைடு அத்லீட், அந்த கேலோ இந்தியா ஸ்போர்ட்ஸ்ல ஒரு அத்லீட் ஐடென்டிஃபைடு அத்லீட்னு சொல்லிட்டா அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 1,20,000 ரூபி பாக்கெட் எக்ஸ்பென்ஸ் மத்திய அரசு கொடுக்குது. பாக்கெட் எக்ஸ்பென்ஸ் அந்த குழந்தைக்கு ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் ட்ரைனிங் எக்ஸ்பெண்டிச்சர் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் ஏன்னா இவங்களுக்குலாம் யாருமே கிடைக்கல. பாவம் கெட்டில் பெல் சாம்பியன் இருக்கிறாங்க, அவருக்குலாம் கிடைக்கல சார். அவர்லாம் இப்ப இல்ல, அவர் அப்ப இல்ல, கேலோ இந்தியா சிஸ்டமே இல்ல அவருக்கு. ஆனா நீங்க எந்த சாம்பியன்? நீங்க ஆனா கெட்டில் பெல் சாம்பியன். ஸோ தமிழ்நாட்டில் லாஸ்ட் 3 வருஷத்துல இதுல இந்த 1,20,000 ரூபி தமிழ்நாட்டில் வாங்கினவங்க மட்டும் 527 பேர், 527 ஸ்டூடெண்ட். அப்ப நான் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறேன் பாருங்க. 527 பேருக்கு மேல இந்த நாடு இன்வெஸ்ட் பண்ணிருக்கு. 1,20,000 ரூபாய் வருஷம். அப்பா அம்மாட்ட பணம் கேட்காதீங்க, ட்ரெயின்ல போறீங்களா பிளைட்ல போறீங்களா அந்த பணத்தை வச்சு போங்க. சரி ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கணும், கோச்சு கொடுக்கணும், 5 லட்சம் ரூபாய் பணம் வச்சுக்கங்க. இவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோம் சார். இதை தாண்டி டாப்ஸ் டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம். சரி குழந்தை கேலோ இந்தியா கேம்ஸ்லயும் வந்துட்டாங்க, நேஷனல் லெவல் சாம்பியன்னா இன்னைக்கு இந்தியாவில் 152 பேர்த்த நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 152 பீப்புள். அவங்கள ஒலிம்பிக்கு தயார் பண்றோம். அண்ணே 20 லட்சம் வேணுமா? எடுத்து. இல்ல சார் கோச் பல்கேரியால இருந்து வர்றாரு, 10 லட்சம் எடுத்து. இல்ல சார் நான் வருஷம் ஃபுல்லா 10 கண்ட்ரி போய் ட்ரெயின் பண்ணோம், 40 லட்சம் வேணுமா? எடுத்து. அள்ளி தெளிக்கிறோம். ஏன்னா நம்ம கோல்டு மெடல் வேணும். டாப்ஸ்ல கணக்கு வழக்கு இல்லாம நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா சார் வெயிட் லிப்டிங்னா பல்கேரியா போகணும், ரஷ்யன் ஃபெடரேஷன் பழைய ரஷ்யன் கண்ட்ரிக்கு போகணும், அங்கதான் வெயிட் லிப்டிங் டெக்னிக் கோச் இருக்கிறாங்க, போங்க சார். இல்ல சார் நான் வந்து ஜாவலின் த்ரோல இப்ப நம்ம தம்பி போன டைம் கோல்டு வாங்கினாரு, இந்த டைம் சில்வர் வாங்கினார் இல்லைங்களா சார்? நீரஜ் சோப்ரா அவர் ட்ரைனிங் எங்க சார் பண்றாரு? ஜெர்மனியில பண்றாரு. எல்லா செலவையும் நாம கொடுக்கிறோம். அவர் ட்ரைனிங் பேஸ் இந்தியா இல்லைங்க. நீரஜ் சோப்ராவோட ட்ரைனிங் பேஸ் ஜெர்மனி. எவ்வளவு செலவாக எடுத்துக்க தம்பி, ஒரு கோல்டு வாங்கிட்டு வந்து நாட்டுக்கு கொடுங்க. கணக்கு வழக்கு பார்க்காம இப்ப ஸ்போர்ட்ஸுக்கு நம்ம நாட்டில் செலவு பண்றோம் சார். எதுக்காக இதை சொல்றேன்னா சார், பேரண்ட்ஸ் உங்க குழந்தைங்களை தைரியமா நீங்க ஸ்போர்ட்ஸ்ல கொண்டு வரணும். சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கல்லெடுத்து அடிச்சா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மேலதான் போய் விழுது. எங்க யாரை பார்த்தாலும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், யாரை பார்த்தாலும் டாக்டர் இப்ப அதிகமாயிட்டாங்க. நிறைய வேணும், தப்பா நினைச்சுக்காதீங்க, நிறைய வேணும். டாக்டர் இப்ப அதிகமாயிட்டு இருக்கிறாங்க. ஆனா அத்லீட்ஸ் குறைவா இருக்கிறாங்க சார். அதனால இந்த அன்ஸ்கூல் இவர்களை போன்ற ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு கான்செப்ட் நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ல லிஸ்டட். இவங்க ஒரு மெத்தடாலஜியில ட்ரெயினர்ஸ் கோச்சஸ் ரெடி பண்ணி காலேஜோட ஸ்கூலோட. சார் நான் அரசியல் பேசல இருக்கிற நிலைமை தான் நான் சொல்றேன். தமிழ்நாட்டில் எத்தனை ஸ்கூல்ல பிளே கிரவுண்ட் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 100 ஸ்கூல்ல எத்தனை சதவீத ஸ்கூல்ல பிளே கிரவுண்ட் இருக்கு? நம்ம வளர்ந்த மாநிலம், அப்ப வளர்ச்சி அடைந்த மாநிலத்தை பத்தி நீங்களே கனவு பண்ணுங்க. நம்முடைய பள்ளிக்கூடத்தில் தமிழ்நாட்டில் அப்பர் பிரைமரி ஹையர் ஸ்கூல்ல ரூரல் ஏரியால 66% ஸ்கூல்ல தான் பிளே கிரவுண்ட் இருக்கு. சரி எத்தனை ஸ்கூல்ல பிடி டீச்சர்னு தனியா ஒருத்தர் இருக்காரு? இப்ப நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல எப்படின்னா, அண்ணே நான் பிசிக்ஸ் பாடமும் எடுப்பேன், ஆனா நான் பிடி டீச்சர். நான் கெமிஸ்ட்ரி எடுப்பேன், பிடி டீச்சர். நான் மேக்ஸ் எடுப்பேன், பிடி டீச்சர். சார் பிடி டீச்சர்னா ஸ்பெஷலைஸ்டா இருக்கணும். பாடியை பத்தி, மசிலை பத்தி, அனாட்டமி பத்தி, ட்ரைனிங் பத்தி தெரிஞ்சிருக்கணும். தமிழ்நாட்டில் மொத்தமாக பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் தனியா இருக்கிற டீச்சர் பார்த்தீங்கன்னா பிரைமரி ஸ்கூல்ல ஒன்லி 4%. 4% மட்டும்தான், 4% மட்டும்தான் பிடி டீச்சர்னு தனியா இருக்கிறாங்க. 96% டீச்சர் கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மேக்ஸ், பிடி பார்த்துக்குவாங்க. அப்பர் பிரைமரி 15%. 85% நம்முடைய பிடி டீச்சரே இல்ல.
அதுக்கெல்லாம் இந்த குழந்தைங்க ரெக்ரூட் பண்ணணும். இந்த அன்ஸ்கூல்ல யாரெல்லாம் ட்ரெயின் ஆயிருக்கிறாங்களோ இவங்க பிடி டீச்சரா ரெக்ரூட் ஆகி கீழே போகணும் சார். சிவகங்கைக்கு போகணும், புதுக்கோட்டைக்கு போகணும், கானாடு காத்தானுக்கு போகணும், தூத்துக்குடியில ரூரல் ஏரியாவுக்கு போனா தான் ஒரு ஒலிம்பிக் சாம்பியன் எங்க காட்டுக்குள்ள கிராமத்துல ஒளிஞ்சிருக்காங்க, அந்த பையனை கண்டுபிடிச்சு வைரத்தை செதுக்கி பட்டை தீட்டி அந்த தம்பியை சென்னை கொண்டு வந்து கேலோ இந்தியால ஃபீட் பண்ணி அந்த தம்பி இன்னும் 5 வருஷம் மேல கொண்டு போய் டாப்ஸ்ல போட்டு 10 வருஷம் கழிச்சு கோல்டு மெடல் கிடைக்கும். கோல்டு மெடல் சும்மா கிடைக்குமா சார்? சும்மா எல்லாம் கிடைக்காது சார். கிராமத்தில் இருக்கிற ஒருத்தரை கண்டுபிடிச்சு பட்டை தீட்டி வைரத்து மாதிரி தீட்டி கொண்டு வர்றதுக்கு இந்த கான்செப்ட். அதனால எங்களுக்கு 2026 வாய்ப்பு கிடைச்சதுன்னா 100% தமிழ்நாடு பிரைமரி ஸ்கூல்ல 100% பிடி டீச்சர் 100%. ஏன்னா சார் டேலண்ட் அங்கதான் இருக்கு சார். டேலண்ட் சென்னையில் இல்லை. டேலண்ட் இஸ் நாட் இன் சென்னை, டேலண்ட் இஸ் நாட் இன் கோயம்புத்தூர், டேலண்ட் இஸ் இன் ரூரல் ஏரியா. ரூரல் ஏரியால தான் டேலண்ட் ஒளிஞ்சிருக்கு. அதை கண்டுபிடிக்கணும்னா கவர்மெண்ட் ரூரல் ஸ்கூல்ல அந்த டேலண்ட் அப்படியே கோழி அமுத்துற மாதிரி அமுத்தி மேல கொண்டு வர, இல்லாட்டி கோல்டு மெடல் கிடைக்காது சார். அதனால இந்த அன்ஸ்கூல் போன்ற உங்களுடைய மூவ்மெண்ட் நிறைய பேர்த்த நீங்க ட்ரெயின் பண்ணி ஸ்கூலுக்கு பிடி டீச்சரா ஃபீட் பண்ணணும், எலிட் அத்லீட்ஸ்க்கு கண்டிஷனர் அந்த மாதிரி ஃபைட் பண்ணணும். நீங்க எல்லா இடத்துலயும் உங்களுக்கு வேலை இருக்கு சார். உங்களுக்கு வேலை ஏதோ நீங்க அப்படியே ட்ரெயின் பண்ணிட்டு போற வேலை கிடையாது. நீங்க சிஸ்டமையே மாத்தணும், அதையெல்லாம் நீங்க செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய நம்பிக்கை. நீங்க நிச்சயமா செய்யணும். இன்னைக்கு எஜுகேஷனுக்கு எவ்வளவு பட்ஜெட் கொடுக்கிறோமோ இன்னும் கொஞ்ச நாள்ல ஸ்போர்ட்ஸுக்கு அந்த பட்ஜெட் வந்துடும். 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்போர்ட்ஸ் பட்ஜெட் 2014 1707 கோடி. இந்த பட்ஜெட்ல ஸ்போர்ட்ஸுக்கு 3794 கோடி, 3 மடங்கு 10 வருஷம் அதிகமாயிருக்கு. பட் இதே 10 சார், இன்னும் செலவு பண்ணும். ஆனால் நிச்சயமாக 2036 நாம இந்தியாவில் ஒலிம்பிக் மெடல் நடத்தும் பொழுது இங்க இருக்கிற எந்த டேலண்ட்டும் வேஸ்ட் ஆகக்கூடாது. கெட்டில் பெல் சாம்பியன் சூலூர் உட்கார வச்சு என்ன சார் பண்றோம்? இந்த கெட்டில் பெல் சாம்பியன் இன்னும் 5 வருஷத்துல நிறைய பேர்த்த ட்ரெயின் பண்ணி கெட்டில் பெல் சாம்பியன் ஆக்கணும். அது உங்களுக்கு ஆண்டவன் வாய்ப்பு கொடுக்கணும். அதே மாதிரி கிரவுமகா ஐயா, கிரவுமகாலாம் பாருங்க, குழந்தைங்களுக்கு பெஸ்ட் செல்ஃப் டிஃபென்ஸ். போகிரி பையன் எவனும் பக்கத்துல வரவே மாட்டான். அது இஸ்ரேலி டெக்னிக். ஏங்க ஐயா, இஸ்ரேல் டெக்னிக் தானே கிரவுமா. அது எல்லா ஸ்கூல்லையும் குழந்தைங்களுக்கு, பெண் குழந்தைங்களுக்கு கத்துக் கொடுக்கணும். அது ஒரு கராத்தா மாதிரிங்க ஐயா. கிரவுமகான ஒரு டெக்னிக் வச்சு நெஞ்சில் அடிச்சீங்கன்னா எலும்பு பொழந்துரும். உங்க பாடியினுடைய எனர்ஜியை யூஸ் பண்ணி, ஃபோர்ஸை யூஸ் பண்ணி உங்களை நீங்க தற்காத்துக்கிற ஒரு கிரவுமகா டெக்னிக். ஐயா நீங்க தானே, கொஞ்சம் எந்திரிங்க ஐயா. ஐயா தமிழ்நாடு போலீஸ் அகாடமியில் சப் இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங் கொடுக்கிறார். ஆனா நீ சப் இன்ஸ்பெக்டர் கை வச்சா சஸ்பெண்ட் பண்ணிடுவோம். சப் இன்ஸ்பெக்டர் எதுக்கு ட்ரைனிங்? கிரவுமகா. இவரை தூக்கி ரூரல் ஸ்கூல்ல போட்டு கிரவுமகா குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சு கிரவுமகா ஐயாவை கொண்டு வரணும். சிலம்பம்ல பாருங்க எத்தனை பேர் நேஷனல் மெடல். தம்பிகள் எல்லாம் எந்திரிங்க, சிலம்பம்ல எந்திரிங்க பார்க்கலாம். எல்லாம் பாருங்க என்ன வயசுல பாருங்க. ராஜா, எந்த கண்ட்ரி ஒலிம்பிக் கேம்ஸ் நடத்துறாங்களோ அந்த கண்ட்ரி 2 கேம் ஆட் பண்ணிக்கலாம். நான் சொல்றது நல்லா கேட்டுக்கங்க. எந்த கண்ட்ரி ஒலிம்பிக் நடத்துறாங்களோ அந்த கண்ட்ரி 2 கேம் அவங்க ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சிலம்பத்தை ஆட் பண்ணிட்டா கோல்டு மெடல் நமக்கு தான். நம்ம சிலம்பத்தை ஆட் பண்ணிருக்கோம். ஏன்னா கேலோ இந்தியால சிலம்பத்தை ஆட் பண்ணிட்டோம். இப்ப இந்தியால கேலோ இந்தியா கேம்ஸ்ல வர்ற எல்லா கோல்டும் நமக்கு தான். தமிழ்நாட்டில இருந்து அடிக்கிறோம். அதனால சிலம்பத்தை ஒலிம்பிக் போட்டியில ஆட் செய்வதற்கான முயற்சியும் நாங்க எடுப்போம் அப்படிங்கிற உறுதிமொழியை கொடுக்கிறோம். ஏன்னா நம்ம சிலம்ப ஒலிம்பிக் போஸ்ட் கண்ட்ரி கேன் ஆட் 2 டிசிப்ளின். இந்த போட்டி நடத்துற கண்ட்ரி 2 கேம் ஆட் பண்ணிக்கலாங்கம்மா. நம்ம சிலம்பம் ஆட் பண்றதுக்கான முயற்சி எடுக்கிறோம். ஏன்னா நீங்களும் இன்னும் கொஞ்சம் பெருசாகும் போது கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்துருவீங்க. உட்காருங்க ராஜா, உட்காருங்க. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய எல்லா மைண்ட் கோச், இந்த மைண்ட் கோச் அம்மா 2 பேர் இருந்தீங்க. மைண்ட் கோச் 2 பேர் மேடம், 2 பேரும் மைண்ட் கோச் இருந்தாங்க. அவங்க பாருங்க, இன்னைக்கு ஒரு அத்லீட்டுக்கு வந்து வெறும் பிசிக்கல் ட்ரைனிங் மட்டும் பத்தாது சார். அந்த அத்லீட்டுக்கு மென்டல் ட்ரைனிங் வேணும். ஒரு பிரஷர் எப்படி ஹேண்டில் பண்றது, ஸ்ட்ரெஸ் எப்படி ஹேண்டில் பண்றது, அந்த கேம்ல எப்படி பிரசன்ஸா இருக்கிறது, அவங்களாம் பாருங்க இன்னைக்கு மைண்ட் கோச். இதெல்லாம் பாருங்க எத்தனை ஃபீல்டு பாருங்க ஐயா. கிரவுமகா, கெட்டில் பெல், மைண்ட் கோச், கண்டிஷனிங் கோச், எத்தனை பேர் இருக்காங்க. அதனால நாம இவங்களை மதிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் பேசுறேன் ஐயா, வேற எதில்லை. நமக்கு தெரியணும் இந்த அக்கா உட்காருங்க, இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். இவங்க எல்லாம் முக்கியமானவங்க நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்.
அவங்கள ஸ்கூல் சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வரணும். கிராமப்புறத்திலிருந்து நம்முடைய குழந்தைங்களை ட்ரெயின் பண்ணி ஸ்போர்ட்ஸ்ல ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான்களாக மாற்றணும். அதனால இந்த அன்ஸ்கூல் நீங்க எடுத்துக்கக்கூடிய முயற்சி அற்புதமான முயற்சி. குறிப்பா சகோதரர் குரு சித்தாந்த் அவர்கள் இந்த நிகழ்ச்சி நம்ம 3 முறை மாற்றியும் முகம் சொல்லிக்காம இங்க இருக்கக்கூடிய அத்லீட்ஸ் அவங்கெல்லாம் புதுச்சேரி சென்னையிலிருந்து வர்றாங்க, அவங்களுக்கு தொந்தரவா இருக்கும். 3 முறை எங்களை தாண்டி அது நடந்து போச்சு. அப்படி இருந்தும் பொறுமையா முகம் சொல்லிக்காம இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவங்க. அதே போல குரு சித்தாந்த் அவங்களுடைய பேரண்ட்ஸ், இன்லாஸ், இந்த கம்பெனி சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே நாங்க போஸ்ட்போன் ஆனா கூட எங்க மேல தப்பு இல்லை, அண்ணனுக்கு வேற ஏதோ ஒரு வேலை வந்திருக்கும் அதனாலதான் கேன்சல் பண்ணாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இங்க வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் என்னுடைய ஃபர்ஸ்ட் என் சாரியை சொல்லிடுறேன் ஃபார் போஸ்ட்போனிங் 3 times. ரெண்டாவது நன்றியை சொல்லிடுறேன். நீங்கள்லாம் நீங்க பெரிய லெவல்ல வந்து மணி பாருங்க 10:50 எங்க சார் அந்த அநியாயம் நடக்கும்? 10:50 இவ்வளவு பேர் உட்காந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் காலகட்டத்தில் 10:50 இத்தனை பேர் ஒரு ஹால் இருக்காங்கன்னா நம்ம நாடு முன்னேறிட்டு இருக்குன்னு அர்த்தங்க ஐயா. அதனால் வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து நம்முடைய விவசாய பெருமக்கள் இந்த பகுதியில் பெருமளவில் வந்திருக்கிறாங்க. அவங்க பிரச்சனை இருக்கு, அதையும் இப்போ காது கொடுத்து ஐயாட்ட உட்காந்து கேட்டுட்டு போறோம், சரி பண்ணி கொடுக்குறோம். ஐயா அவர்களுக்கு கட்சியினுடைய எல்லா நிர்வாகிகள் இந்த பகுதி வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. பத்திரிகை நண்பர்கள் நன்றி தெரிவித்து உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. பாரத் மாதா. தப்பாதுடா சிங்க இது சிக்காதுடா, சுத்து போட்டு நிக்காதடா, சூற விட்டா தாங்காதுடா. சிவண்டா சிவண்டா சிவண்டா, எதுக்க எவண்டா எவண்டா எவண்டா.